ஹாய். ஸோ எல்லோரும் தியரி கிளாஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேவைப்படுறது என்னன்னா மெஷரிங் ஸ்கேல் ஒன்று தேவை. ஓகே, ஸோ வந்து இது மேண்டட்ரி கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேணால் அது வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா நான் கொடுத்து எல்லாம் கிட்டு அந்த அதில் வந்து மெஷர் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், ஒன்றும் மேண்டட்ரி கிடையாது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வேணும். ஓகே, ஒன்று கிளாஸ் பவுலாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் பவுலாக இருக்கலாம், இது வந்தாலும் ஓகே. ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பண்ணிவிட்டு சரியா இதை இப்போ வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 0ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு சாம்பிளாக 25 கிராம் ஹென்னா பவுடர் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஹென்னா பவுடர் எடுத்துகிட்டு பாருங்கள், அதில் வந்து வேரி ஆகும் வேல்யூ. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள். ஓகே, எக்ஸாக்டாக 25 தான் இருக்கணுமா அப்படின்னும் கிடையாது. சிலது 24 இருக்கலாம், இல்லை 26 or 27 அப்படி இருக்கலாம். ஓகேவா? எக்ஸாக்டாக பட் நம்மளுக்கு இப்போ எக்ஸாக்ட் வேல்யூ வந்திருக்கு. ஓகேவா? லைட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 25 வந்துருச்சா? ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுக்கோங்க. இல்லை ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஹென்னா பவுடர் போடணும். நெக்ஸ்ட்டு இது ஹென்னா பவுடருக்கு அப்புறம் என்ன போடணும் சொல்லுங்கள், சுகர் போடணும். ஓகே, நீங்கள் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பீங்க. 25 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடருக்கு எவ்வளோ சுகர் போடணும், 10 கிராம் ஆஃப் சுகர் போடணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, இந்த மாதிரி ஒரு பவுலில் சுகர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து 26 இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன ஆகணும், 10 கிராம் ஆஃப் சுகர் போடணும். எவ்வளோ ஒரு வேல்யூ 36 வருமா? ஸோ இப்போ பார்க்கலாம் எத்தனை ஸ்பூன் போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம் இப்போது. ஓகே, ஸோ 2 ஸ்பூன், கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? 36. ஓகே, ஸோ 2 ஸ்பூன், அப்புறம் 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம். ஓகேவா? மோஸ்ட்லி 2 ஸ்பூன் போதும். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ போட்டோம், 26 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடர் இருந்துச்சு. அதில் 10 கிராம் ஆஃப் சுகர் சேர்த்துருக்கோம். ஓகேவா? 10 கிராம்ன்றது 2 ஸ்பூன். ஓகே, ஸோ வந்து நான் இப்போ உங்கள் கிட்டில் வந்து சுகர் வச்சுருக்க மாட்டேன். ஸோ எல்லா சுகர் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படின்றனால நான் வைக்கல. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 25 கிராமுக்கு வந்து 2 ஸ்பூன் ஆஃப் சுகர். அப்போ 50 கிராமுக்கு எவ்வளோ வரும், 4 ஸ்பூன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதில் கீழே வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இனிமேல் இது தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன, ஹென்னா பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சுகர். அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன், எசென்ஷியல் ஆயில். ஓகே, ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் எவ்வளோ போகணுன்னு சொல்லியிருக்கேன், 25 கிராமுக்கு வந்து 7.5 ml. ஓகே, எக்ஸாக்டாக 7.5 ml தான் இருக்கணும்னு இல்லை, 8 இருக்கலாம். ஓகே, 7.5 ml to 8 ml. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதிலே வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 10 ml 20 30ன்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இது இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி டானிக்கோட கவர் இருக்கும்ல, இந்த மூடி இருக்கும், இது எல்லார் வீட்லேயும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சின்ன பசங்க வீட்டில் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை வச்சுருப்பீங்க. ப்ளஸ் டானிக் மூடியில் கண்டிப்பாக இது வரும். கரெக்டாக? ஸோ இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, நீங்கள் பாருங்கள். ஸோ 5 10 இந்த ml இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 8 ml எடுக்கணுமா? ஸோ வந்து இதில் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த வரேன். ஸோ ஆயில் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து ஊற்றுறேன். ஓகேவா? மெஷரிங் கப் இல்லாதவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட்லி. ஓகே, ஸோ எடுத்துருக்கேன்.
ஸோ எசென்ஷியல் ஆயில் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா யூக்கலிப்டஸ். ஓகே, இது பாருங்கள், யூக்கலிப்டஸ் ஆயில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, இது பாதி அழிஞ்சிருச்சு, பட் யூக்கலிப்டஸ் ஆயில். ஸோ இது நான் உள்ளே ஊற்றுறேன். ஓகேவா, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ணணும், வாட்டர். ஓகே, ஆல்ரெடி இந்த தியரி இதிலே நான் சொல்லியிருப்பேன். வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டருக்கு பதிலாக வந்து டீ ஸ்ட்ரைனும் யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் டீ பவுடர் இருக்குல்ல, அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் வரல தண்ணி, அந்த தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டருக்கு பதிலாக. ஓகேவா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிவிட்டு 12 to 24 hours வந்து டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்பவும் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுருக்கோம். ஓகேவா, டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தண்ணி விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போவே வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்போ இன்னும் தண்ணி ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிக்கணும். எதுக்கு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இதில் சில ஹென்னா பவுடரில் வந்து சும்மா கட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து சில லம்ஸ் மாதிரி இருக்கலாம். ஓகேவா, லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ வந்து தண்ணி ஊற்றுறனால கொஞ்சம் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏர் உள்ளே போய் அந்த ஏர் பபிள்ஸ் தான் அது வந்து அப்படி ஃபார்ம் ஆகுது. சரியா, ஸோ வந்து ஸ்பேச்சுலானா நீங்கள் நல்லா இப்படி நல்லா அழுத்தி வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா, அதுக்காக தான் ஸ்பேச்சுலா சொல்கிறது. இல்லாத ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. யூக்கலிப்டஸ் ஆயில்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், திருப்பி சொல்லிட்டு நினைக்காதீங்க, நம்ம தலைவலிக்கு போடுற ஆயில் கிடையாது. ஓகேவா, தலைவலிக்கு போடுற ஆயில் அது வந்து ஃபார்மசிட்டிக்கல் கிரேட். ஓகேவா, இது வந்து அரோமா தெரப்பி கிரேட், அப்படி சொல்லி தான் வாங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இங்கெல்லாம் பாருங்கள், லைட்டாக குட்டி குட்டியாக கட்டி இது மாதிரி இருக்கும். ஓகேவா, சின்னதாக ஏர் பபிள்ஸ் மாதிரிலாம் இருக்கும். ஸோ நல்லா ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நல்லா ஒரு கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ சைடில் இருக்க பேஸ்டெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ஸ்பேச்சுலாவில் இருக்கிறது, இந்த சைடில் இருக்கிறதுலாம் பேஸ்ட்லாம் எடுத்து ஒன்றா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து 12 to 24 hours வந்து அப்படியே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா, ஸோ வந்து இந்த மாதிரி லிட்டை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் லிட் இருக்கிற பவுலாக எடுத்துக்கோங்க, அதான் நல்லது. சப்போஸ் லிட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, பிளாஸ்டிக் ரேப் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏர் டைட் பவுலில் இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படி வச்சுருங்க. ஓகேவா, நல்லா லாக் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம கோன் எப்படி கோல் எப்படி ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.